செய்தி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. ஒரு சத்தமாய் வாசிக்காம கேட்கிறேன். சரி, போதும். இந்த நாளின் செய்தி என்னன்னா, ஆசீர்வாதங்களுக்கு நடுவே பிரச்சனை, பிரச்சனைக்கு நடுவில் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வாதங்களுக்கு நடுவே, வாயை திறந்து, ஆசீர்வாதங்களுக்கு நடுவே பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைக்கு நடுவில் ஆசீர்வாதம் இருக்கும். வாஸ்த வசனத்துல இன்னொரு வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் சொல்லுங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட எகிப்தை விட்டு, கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சது கஷ்டம், கொஞ்சம் கவனமா கேளுங்க, கவனிங்கள். ஆபிரகாம் அவனும் அவனுக்கு உண்டான எல்லாம் எகிப்தை விட்டு தென் திசையை நோக்கி, எகிப்து என்று சொல்வது செழிப்பு, வளம், வாழ்வு, உயர்வு. எகிப்துன்னு சொன்னாலே அதாவது செழிப்புன்னு அர்த்தம். பொதுவா நம்ம செழிப்பான ஒன்றை விட்டுட்டு, செழிப்பான ஒன்றை விட்டுட்டு தெரியாத ஒன்று போக மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று அறியாமற் போனான். நல்லா கவனிக்கணும். இன்னொரு வாசிப்பாங்க. எகிப்தை விட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொன்னுடைய ஆஸ்தியுடைய எல்லாம் கவனிங்க. சொல்ற வார்த்தை கவனிங்க. ஆசீர்வாதத்துக்கு நடுவே வாழ்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 2ஆம் வசனம், மிருக ஜீவன் வெள்ளியும் பொண்ணுடைய செல்வ சீமானாய் இருந்தான். ஒரு சின்ன கேள்வி. அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. எங்கே போ? தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனான். சொல்ல அந்த கருத்து தெரியுமா? நல்லா கவனிங்க. நிறைய பேரு ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அது நல்லது, இது நல்லது, இது நல்லது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நடுவே ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் காது கொடுத்து கேட்கணும். நல்லா படிச்சிருப்பியா? புரிஞ்சிருக்காது. கவனிங்கள். செல்வ சீமானா இருந்தா. அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் 3ஆம் வசனத்தை படி கேளுங்க. 3ஆம் வசனம், அங்கே எஸ் கரைகளவு சொல்லுங்க. தன் பிரயாணங்களில தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் வாய்த்த சொல்லுங்க, பெத்தேல். அடுத்த வார்த்தை, பலிபீடம் கட்டினான், தொழுது கொண்டான். நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் செழிப்பு, ஒரு பக்கம் செல்வம். கவனிக்கிறீங்களா? ஆனா எது இருந்தாலும் இது முக்கியம். கர்த்தரை ஆராதிப்பது முக்கியம். நிறைய பேர் வசதி வந்த உடனே கர்த்தரை மறந்துடுறோம். புரியுதா? வசதி வந்த உடனே ஆண்டரை மறந்துடுறோம். கொஞ்சம் பணம், கொஞ்சம் காசு, சின்ன வேலை, ஒரு சின்ன தோட்டம், கொஞ்சம் ஆடு மாடு, இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுறோம், பெத்தலை மறந்துடுறோம், கர்த்தரை ஆராதிப்பதை மறந்துடுறோம். 3ஆம் வசனம், அவன் இதுவரைக்கும் போனான் தன் பிரயாணத்துல. கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க. என் பிரயாணத்தில், என் வாழ்க்கையின் பிரயாணத்தில் தேவன் முக்கியம், தேவனுடைய ஆலயம் முக்கியம், தேவனுடைய ஊழியம் முக்கியம், தேவனுடைய ஆராதனை முக்கியம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையின் பயணத்தில் தேவன் பெத்தேல் முக்கியம், ஆண்டவர் முக்கியம், ஆலயம் முக்கியம், தேவனுடைய காரியங்கள் முக்கியம். இதெல்லாம் கவனிக்கணும். செல்வ சீமானா இருந்தான்.
வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் மிருக ஜீவங்களுடைய செல்வ சீமானாயிருந்தான். என்னை கேட்கிற வாழ்வு தம்பி கவனிங்க. சின்ன படிப்பு சபைக்கு வர முடியல, ஒரு சின்ன வேலை சபைக்கு வர முடியல. ஐயா சொன்னாரு, எங்க சபைக்கு எல்லாருமே கூலி தொழிலாளர்கள். நல்லது, நீங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஆண்டவருக்கு முன்னுரிமை தாங்க கத்தோட ஆஸ்வதிப்பார். உங்களுடைய சின்ன வேலையா இருக்கலாம், செல்வ சீமான். ஆனா இதை விடல, 3ஆம் வசனம் இதை விட தெரியுமா? இதை விடல, தேவனை பெத்லேக மட்டும். 2வது, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். 3ஆம் வசனம், கூடாரம் போட்டான். கவனிக்கிறீங்களா ஐயா? கவனிக்கணும். தேவனை ஆராதிப்பதற்கு தடைகள் அதிகம், உலகத்தை ஆராதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். புரியல? சபைக்கு வருவதற்கு தடைகள் அதிகம், உலக காரியங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியல இல்லைங்களா? சாயங்காலம் சபைக்கு வரணும், மழை வர மாதிரி இருக்குது, இருட்டி இருக்குது, வீட்டுக்கு போக முடியுமா? பஸ் வருமா? பஸ் கிடைக்குமா? நாளைக்கு வேலைக்கு போகணும், பிள்ளைய சமைக்கணும், 1000 கேள்வி. முதல் வசனத்துல எகிப்தை விட்டு விட்டு எங்கு போகிறான்? பெத்லகேமுக்கு போகிறான். அங்கே அவன் செய்த முதல் காரியம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய், தகப்பன், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் கவனிங்க. என் வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவர் முக்கியம். சொல்லுங்க, என் வாழ்க்கையின் பயணத்துல கர்த்தர் முக்கியம், கர்த்தருடைய காரியங்கள் முக்கியம், சபை முக்கியம், தேவனுடைய தொழுகை முக்கியம். எதிர்த்து மத்தியில வாழ்கிறான், ஆசீர்வாதத்துக்கு மத்தியில. நல்லா கவனிக்கணும். திரும்ப சொல்றேன், தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த உயர்வு, தேவன் தந்த வீடு, தேவன் தந்த தொழில், தேவன் தந்த குடும்பம், எல்லாம் தேவன் தந்தது. இதுல முக்கியமானது கர்த்தர். அப்படின்னு சொல்லுங்க. சொன்ன யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 7 குமாரர் வசனம். ஹலோ, எவ்வளவுங்க? 7000 ஆடு, அப்புறம் 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள், அப்புறம் இருந்தவன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். பாருங்க ஐயா, படிச்சு நீங்க தாமா. இதெல்லாம் இருந்தா சாயங்காலம் சபைக்கு வந்திருப்பீங்களா? அதான் உங்களுக்கு தான் கேட்கிறேன். வந்திருப்பீங்களா? எத்தனை எத்தனை எவ்வளவு மாடு? 7000 ஆடு, அப்புறம் 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான வேலைக்காரர். ஐயா புரியல? இதெல்லாம் இருந்தா உங்களால சாயங்காலம் சபைக்கு வந்திருக்க முடியுமா? புரிய சொல்லக்கூடாதுமா? ரீல் இல்ல, ரியல். திரளான வேலைக்காரர், திரளான வேலைக்காரி, ஒரு பெரிய முதலாளி. இதெல்லாம் இருந்தா சாயங்காலம் சபைக்கு வருவேன்னு சொல்றது மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்றீங்களாமா? அது நான் தெரியல, ஒரு பாஸ்ட் ஏத்துக்கிறாரா தெரியல. ஒரு உள்மனை ஏத்துக்குதா? 7000 மாடு, 5000 ஏர்மாடு, ஒட்டகம். அதனால போட்டிருக்குது, இவர்களுக்கு மத்தியில் அதிகாலமே எழுந்து அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். எனவே நைட்லாம் மாடு கூட்டு கண்ணு போட்டுச்சா, கோழி முட்டை போட்டுச்சா, ஆடு குட்டி போட்டுச்சா, இது இருக்குமா? ஆராதனை இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? சொல்லுது, அவன் அதிகாலமே எழுந்து கர்த்தரை தொழுது கொண்டான். 4ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். அதிகாலமே எழுந்து இல்லையா? அவன் அதிகாலமே எழுந்து கர்த்தரை தொழுது கொண்டான். ஹலோ, 5ஆம் வசனம்.
முடிகிற போது ஹலோ எப்ப எழுந்தாலும் ஐயா செல்வ சீமா 5000 மாடு 3000 ஒட்டகம் 7000 ஏர் மாடு இவ்வளவு செல்வ சீமா எப்ப எழுந்தாராம் ஐயா எத்தனை மணிக்கு தூக்கம் வருமா நைட்ல இதெல்லாம் இருந்தா தூக்கம் வருமான்னு கேட்டேன் 2 ஆடு இருந்தாலும் தூக்கம் வரல 2 மாடு இருந்தா தூக்கம் வரல 3 கோழி இருந்தா தூக்கம் வரல ஆனா இத்தனை இருந்தும் சொல்லுங்க என் வாழ்க்கையில் முதன்மையானவருக்கு முன்னுரிமை எல்லாம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முதன்மையானவருக்கு முன்னுரிமை எல்லாம் கேட்டு சொல்லுங்க அவரால் வந்தது அவர் தந்தது அவர் தந்த வாழ்க்கை அவர் தந்த வீடு அவர் தந்த தொழில் அவர் தந்த வேலை அவருக்கே முன்னுரிமை நம்புறீங்களா சரி சொல்லுங்க ஆசீர்வாதத்துக்கு நடுவில் பிரச்சனை பிரச்சனைக்கு நடுவில் ஆசீர்வாதம் அதான் சொல்ல போறேன் இன்னைக்கு சாயங்காலத்துல அடுத்த சொல்ல போறேன் நல்ல கவனிங்க அடுத்த ஒரு வசனம் போட்டுருக்குது அடுத்த வசனம் 6ஆம் வசனம் அதுல ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் மைக்கில் படிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுங்க சொல்லுங்க ஆசீர்வாதம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் நீங்க யார் பக்கம் புரியல ஆசீர்வாதம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் நீங்க யார் பக்கம் சொல்லுங்க நான் தேவன் பக்கம் திரும்ப சொல்ற பிரச்சனை வெளியிருந்து அல்ல பிரச்சனை உள்ளே இருந்து வலை கவனிக்கணும் ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து இருக்கிறார்கள் ஆனால் ஒருமித்திருக்கிற அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை சபைகள் நாங்க பாஸ்டா இருக்கிறோம் அவருக்கு தெரியும் ஐயாக்கு அனுபவம் உண்டு அதாவது 2 விசுவாசிய ஒரு வீட்டுல குடுத்துன வச்சா ரொம்ப கஷ்டம் 2 விசுவாசிய ஒரே வீட்டுல குடுத்துன வச்சா ரொம்ப கஷ்டம் இதுல தமிழ் புரியுது 2 விசுவாசிகளை ஒரு வீட்டுல குடுத்துன வச்சா ரொம்ப கஷ்டம் புரிஞ்சு ஆமேன்னு சொல்லணும் புரியலையா இப்போ சின்ன கேள்விக்கிற சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் கை தூக்கி பார்க்கலாம் சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் 2 விசுவாசி ஒரு வீட்டுல குடுத்துன வச்சா ரொம்ப கஷ்டம் வசனம் போட்டுருக்குது அவர்கள் 2 அந்த தேசத்துல ஒருமித்து கூடியிருந்தார்கள் சொல்லுங்க ஒருமித்து கூடியிருந்தார்கள் ஆனா ஒருமித்து குடியிருந்தார்கள் ஒழிய அது 2 பேருக்கு என்ன வந்துச்சா சத்தமா சொல்லுங்க யார் யாருக்கும் இது ஒரே நாள்ல வந்துச்சா கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா அப்படி பெருசாச்சா கவனிக்கிறீங்களா சொல்லுங்க ஆசீர்வாதம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் எது பெருசா தெரியுது இப்போ நான் சொல்லுவத கருத்து தெரியுமா இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க என்ன செய்யணும் என்பதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு பேசுறாரு ஒரு பக்கம் என்னது திரளான செல்வம் வசனம் போட்டுவது அவன் செல்வ சீமானா இருந்தா எப்படி இருந்தா சொல்றேன் 4 பேர் சொல்றேன் தேவ கிருபை பெற்றவன் தேவ அழைப்பை பெற்றவன் தேவனை பின்பற்றுகிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் எல்லாம் சொல்லுங்க தேவ கிருபை பெற்றவன் தேவ அழைப்பை பெற்றவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவன் தேவனுடைய தேவனோடு பேசுகிறவன் தேவன் அவனோடு பேசுகிறார் ஆதியாகமம் 12:1 ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை அப்போ தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறான் கவனிக்கிறீங்களா தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை கேட்கிறான் தேவ அழைப்பை பெற்றான் தேவனை பின்பற்றுகிறான் ஆனால் நல்ல கவனிக்கணும் என்ன பார்க்கிறீங்களா எல்லாரும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை புரியவே இல்லை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்போ ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு நெருக்கம் இருக்கிறது ஆபிரகாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படுகிற ஒருத்தன் இல்லையா சொல்லுங்க கீழ்ப்படியோட ரொம்ப போராட்டமே இருக்கும் பொழுதுல பாக்குறீங்களே உலக மனுஷர்களுக்கு பாடுகளே இல்லை போராட்டமே இல்லை பிரச்சனையே இல்லை
பரலோகமே இல்லை. ஆனா நமக்கும் தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் பாடு, தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு புதுசு புதுசா வந்துட்டே இருக்குது. சொல்லுங்க, பாடுகள் மத்தியிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. எத்தனை சொல்ல முடியும்? கடைசியா தேவ சத்தத்தை எப்ப கேட்டீங்க நீங்க? ஐயா, கடைசியா தேவ சத்தத்தை எப்ப கேட்டீங்கன்னு கேட்டேன். தமிழ் புரியுதா? கடைசியா தேவன் உங்களோட எப்ப பேசின? பேசினாருங்களா? சூப்பர். கீழ்படிஞ்சீங்களா? ஆபிரகாம் தேவன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் கீழ்ப்படிந்து போனான். இந்த பிரச்சனை தெரியுமா? கீழ்ப்படிந்தவன், பின்பற்றுகிறவன், தேவ கிருபை பெற்றவன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், அவனுக்கு பிரச்சனை. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆசீர்வாதங்களுக்கு நடுவே பிரச்சனை, பிரச்சனைக்கு நடுவில் ஒரு ஆசீர்வாதம். இப்ப பிரச்சனை யாரும் எங்கிருந்து வருது? வெளியிருந்து வருதா, உள்ள இருந்து வருதா? என்னங்க, இவர் யார் தெரியுமா? இவர், அதாவது இவரு அவர் வீட்டுல வளர்ந்தவன், அவர் வீட்டுல வளர்ந்தவன். நல்லா கவனிக்கணும். பிரச்சனை பெரிய மூலமா வராது. சில நேரங்கள்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். தெரியாது, நல்லா தெரியாது. நல்லா கவனிக்கணும். இதுல ஆபிரகாமுடைய செயல்பாடுகள் நல்லா கவனிங்க. சொல்லுங்க, செழிப்பு ஒரு பக்கம், வாழ்வு ஒரு பக்கம், வசதி ஒரு பக்கம், மேன்மை ஒரு பக்கம், தேவனை பின்பற்றுவது ஒரு பக்கம். ஒரு சின்ன கேள்வி, தேவனை பின்பற்றுகிற இந்த மனிதனுக்கு நல்ல கவனிங்க, யாரெல்லாம் பிரச்சனை? அவனுடைய சொந்த குடும்பத்துல இவரை விட வயசுல சின்னவர், ஆனால் லோத்தின் மூலமா பிரச்சனை. கவனிக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில நீங்க என்ன பண்றீங்க? சின்ன கேள்வி, நல்ல கவனிக்கணும். நான் யார் தெரியுமா? என் மதிப்பு என்ன தெரியுமா? என் வயசு என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். செய்த ஒரே ஒரு காரியம், வளைந்து விடுங்கள், இல்லையில் உடைந்து போவீர்கள். சொல்லுங்க, வளைந்து கொடுங்க. சொல்லுங்க, வளைஞ்சு கொடுங்க. சத்தமா முடியுமா? ஐயா, முடியுமான்னு கேட்டேன். உங்க வயசுக்கும் உங்க அனுபவத்துக்கும் வளைஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என் வயசுக்கும் நான் ஊழியக்காரனா 55 வருஷமா இருக்கிறேன். வளைஞ்சு கொடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம் படிக்கிறீங்க. அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். இப்போ ஐயா ஒண்ணு சொல்றாரு, ஒரு காரியம் சொல்றாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அந்த காரியத்தை? ரொம்ப புரியுதா? ஒரு ஊழியக்காரர் ஒண்ணு சொல்றாரு, இது செய்யணும்னு. அது எப்படி பாஸ்டர்? அது ஏன் பாஸ்டர்? அது எதுக்கு பாஸ்டர்? 1000 கேள்வி. அவர் சொல்றாரு, ஆபிரகாம் வாக்குவாதம், சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அனைவருக்குள்ளேயே ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? வளைந்து கொடுக்கிற தன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏற்கனவே சொல்றேன், ஆபிரகாம் வளைஞ்சு கொடுக்கணுமா, லோத்து வளைஞ்சு கொடுக்கணுமா? லோத்து அவர் சின்ன வயசா இருக்கு. இப்படி சொல்லுங்க, கீழ்படுகிறவர், பின்பற்றுகிறவர், ஆண்ட வார்த்தையை கேட்கிறவர், ஆண்டு நடக்கிறவர். இது ஆபிரகாம் வச்சுங்களேன். நான் லோத்துன்னு வச்சுங்க. எனக்கு ஒரு முறை கூட கர்த்தர் லோத்தை நோக்கி போட்டே இல்லை. எனவே ஒரு முறை கூட இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தர் லோத்தை நோக்கி போட்டே இல்லை. ஆனா அடிக்கடி வார்த்தை வருது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி. தேவனுடைய பார்வையில இவர் பெரியவரா, நான் பெரியவரா? பிரச்சனை யாருக்கு யாருக்கு? இப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும். இவர் நினைச்சிருந்தாருன்னா ஒன்னு செஞ்சு சொல்லிருக்கலாம், டேய் நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போ சொல்லிருக்கலாம். அவர் சொல்றாரு, எல்லாம் கரைகளை சொல்லுங்க, நாம் சகோதரர். சத்தமா போதுகிற சொல்லுங்க, நாம் சகோதரி. ஹலோ, நீங்க சொல்றது உங்க பொண்ணை ஏத்துக்காது. நீங்க சொல்றத புருஷனை ஏத்துக்க மாட்டார். நீங்க சொல்ற பிள்ளை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈகோ, நான் 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 நான். ஆபிரகாம் சொல்றாரு, வாக்குவாதம் வேண்டாம். எல்லாம் கரைகள் சொல்லுங்க,
சத்தமா ஆண்டவர் சொல்லுங்க. வாக்குவாதம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேண்டியது ஒரு காரியம் சொல்ற, ஆமா உங்ககிட்ட ஒரு காரியம் பேசுறது ஆண்டவர், என்ன சொல்லுவீங்க? அப்படி இல்ல ஆண்டவரே, இப்படி இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. என்னது அவருக்கு தெரியாத? நமக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப ஐயா ஒண்ணு சொல்ற, அம்மா இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா கரங்களை சொல்லுங்க. வாக்குவாதம் வேண்டாம், சத்தமா சொல்லுங்க. வாயை மூடி சும்மா இரு. நீங்க நம்ம பல பிரச்சனைகளுக்கு சும்மா இருந்தாவே பிரச்சனை தீர்ந்துரும். என்னமா பல பிரச்சனைகள் வருது, சத்தமா அமைதியா இருக்காலே. நான் சொல்ல போற சத்தியம் தெரியுமா? அமைதியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க. அவர் சொல்ல ஒரு வார்த்தை, 7ஆம் வசனம் படி, 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 9ஆம் வசனம். ஹலோ, என்னங்க? நமக்குன்னு சொல்லல, வேலை கவனிக்கணும். இந்த தேசம் எல்லாம் எப்படியா இருக்குது சொல்லி விளக்குதுங்களா எல்லாருக்கும்? நமக்குன்னு சொல்லல. என்னது? எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்த அல்ல. தமிழ் புரியுதா? இந்த தேசம் எல்லாம் என்ன சொத்து யாருது? ஐயா புரியுங்களா? சொத்து யாருதியா? ஆமா. ஆனா என்ன சொல்றாரு? தேசம் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. புகழ் ஆட்கிட்ட ரொம்ப பெருமை வேணாம், ரொம்ப பந்தா வேணாம். நீங்க எத்தனை பேர் வளைஞ்சு கொடுக்குறாங்க? குடும்பத்தில் வளைஞ்சு கொடுக்குறாங்களா? அந்த ஆளு வளைஞ்சு தரது இல்ல, இந்த அம்மா வளைஞ்சு கொடுக்கறது இல்ல. அப்புறம் சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் சத்தமா நாங்க 2 பேர் நிக்கிறோம், நாங்க 2 பேர் நிக்கிறோம். நான் சொல்றோம் நமக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சத்தமா. ஹலோ, அவன் அதுக்கு தகுதியானவன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்ல வார்த்தைய சொல்லுங்க. எவ்வளவு கீழ்ப்படுறீங்களோ, எவ்வளவு கீழ்ப்படுறீங்களோ, சத்தமா சொல்லுங்க, அவ்வளவு கத்திர உயர்த்துவேன். முடியுமாயா? ஐயா பெரியவங்களே, உங்களுதான் கேட்கிறேன், முடியுமா? தேசம் என்னங்க? இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எனக்கும் சொல்லல, எனக்கும் சொல்லல. என்னது அப்போ அது அர்த்தம் தெரியுமா? இந்தப்பா நீயே வச்சுக்க எல்லாத்தையும், நீயே வச்சுக்க எல்லாத்தையும். சத்தமா சொல்லுங்கய்யா. யார் யாருக்கு சொல்றது? ஒரு வளர்ந்தவர், ஒரு பெரியவர், ஒரு உயர்ந்தவர், தேவனை பின்பற்றுகிறவர், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர், தேவ சத்தம் கேட்கிறவர், தேவ கிருபை பெற்றவர், தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிறவர். இப்ப எனக்கு ஆராதனை கிடையாது, தொழுகையே கிடையாது, ஜபமே கிடையாது. நல்ல புரியுதா? ஜெபிக்கிறவர், ஜெபிக்கிறவர் சொல்றாரு, இந்தப்பா கரங்களை உயர்த்தி. ஹலோ, இங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படும். எல்லாம் சொல்லுங்க. வரங்கள் இல்லாம பரலோகம் போகலாம், கனி இல்லாம பரலோகம் போக முடியாது. பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா பாருங்க, எவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. என்ன சொல்ற? தேசம் இல்லைங்க, அதை விட்டு தேசம் உனக்கு. எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தேசம் உனக்கு. சத்தமா சொல்லுங்களேன். தேசம் அவர் தான் சொல்லணும். என்ன பார்த்து புது ஆபிரகாம் என்ன சொல்றது தெரியுமா? இப்போ என்ன பார்த்து நான் வாக்குவாதம் பண்றேன், பிரச்சனை பண்றேன், அவனை சண்டை போடுறேன். ஆனா என்ன சொல்றாரு அவரு? சத்தமா. இந்த இந்த நிலைக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகல. அதனால நான் வந்துட்டேன்னு சொல்றேன். மொத்தம் கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க. போய் சொல்லக்கூடாது. இந்த நிலைக்கு நான் பப்பு பட்டுட்டேன்னு சொல்றவங்க புரியுதுங்களா? கேள்விங்களா? இந்த நிலைக்கு நான் பப்பு பட்டுட்டேன்னு சொல்றவங்கலாம் என்ன எப்பதான் பக்குவப்படுறது? சின்ன பையன் கூட இந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு போயிடுறேன். அன்னைக்கு நான் சொல்றேன், ஜோஷுவா
கொஞ்சம் ஃபேன் போடுறான்னு. அவன் சொல்றான், என்ன வாடா போடன்னு பேசுறீங்க, வா தம்பி போ தம்பின்னு பேசுகிறான். சின்ன பையனுக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறான்? மரியாதை. ஆனா வளர்ந்த ஒரு ஆபிரகாம் சொல்றாரு, தேசம் சத்தமா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்ன தலைகுனியவும் விடல, கையேந்த விடல, தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, தயாளத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்து அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பயணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. போதுமானவரும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவரும் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று, உங்களுக்கு பக்கத்திலே நின்று, உங்க அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவன்
தேவனா இருந்தார். குப்பையில பிறந்தோம், கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மளை தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலைகுனியவும் விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.